நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதபடிக்கு கால் வலிக்கிறது, திடீர்னு கால் இழுக்கிறது, கால் அப்படியே மரத்து போகிறது, கால் சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைனால அவதிப்படுவாங்க. இந்த விதமான பிரச்சனைகளை தான் நம்ம சியாட்டிகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைனால அதிகம் அவதிப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதிலும் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இந்த வலி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் கால்களை அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலியை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை தான் சியாட்டிகா நரம்பு இழுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சியாட்டிகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நரம்பு உடலின் பின்பகுதியில் இருந்து கணுக்கால் வரைக்கும் தொடை கால் நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு தான் இந்த சியாட்டிகா நரம்பு. நம் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியாட்டிகா நரம்பு தான். மூளையிலிருந்து கால்களின் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு இந்த சியாட்டிகா நரம்பு. நம்முடைய கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த சியாட்டிகா நரம்பு தான். இந்த நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதோ அல்லது பலகீனம் அடையும் போது இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை எப்படி சின்ன சின்ன மருத்துவ பொருட்களை கொண்டு எப்படி கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சியாட்டிகா பிரச்சனை குணமாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் ஆயில், இஞ்சி எண்ணெய். இந்த எண்ணெய் மெடிக்கல் ஷாப் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆயில். கடுமையான வலியை கூட உடனடியாக ஸ்டாப் பண்ணக்கூடியது இந்த ஜிஞ்சர் ஆயில். இந்த ஆயிலில் ஒரு 4-5 டிராப் கால்களில் விட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே போதும். வலி உடனே குறைகிறத நீங்களே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைச்சி சீக்கிரமாகவே க்யூர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த சியாட்டிகா பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜிஞ்சர் ஆயிலை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் அல்லது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஒத்தளம் கொடுக்கறது. மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் காட்டன் டவலை டிப் பண்ணி நல்லா புனிஞ்சிட்டு கால்கள் முழுவதும் நல்லா ஒத்தடம் கொடுங்க. இப்படி செய்துட்டு வர்றது மூலமாக கால்களில் உள்ள நரம்புகளில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் வலியிலிருந்தும் நல்ல நிவாரணம் கிடைக்கும். டவல் யூஸ் பண்ண முடியாதவங்க ஹாட் பேக் வாங்கி வச்சுக்கலாம். இதில் ஹாட் வாட்டரை ஊற்றி நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். அதே சமயம் ஐஸ் கியூப்ஸையும் இந்த ஹாட் பேக்கில் போட்டு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இந்த மெத்தடை டெய்லி 1 to 2 டைம்ஸ் கூட நீங்கள் செய்துட்டு வரலாம். இப்படி செய்துட்டு வரும்போது சியாட்டிகா பிரச்சனையால் உண்டான கால் வலி விரைவில் குணமாகும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட். இதுவும் மெடிக்கல் ஷாப் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் அதிகப்படியான மெக்னீஷியம் இருக்குது. நேச்சுரலாகவே பெயினுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. நல்ல மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் எப்சம் சால்ட் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எப்சம் சால்ட் மிக்ஸ் பண்ண ஹாட் வாட்டரை தொடையிலிருந்து கால் வரைக்கும் டெய்லி ஊற்றிட்டு வந்தாலே போதும். இந்த வலியிலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் வெளியே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ உள் மருந்தா இந்த சியாட்டிகா பிரச்சனை குணமாகிறதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பால் ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த சியாட்டிகா பிரச்சனைக்கு. பூண்டு நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. இது நரம்புல இருக்கக்கூடிய பிளட் கிளாட்ஸ் மற்றும் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த பூண்டு பால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 10 பல் பூண்டு ப்ளஸ் 1 கிளாஸ் ரா மில்க், 1 கிளாஸ் வாட்டர், இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த மில்கை நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பில் வச்சு காய்ச்சி 1 கிளாஸாக சுண்ட வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. டெய்லியும் இந்த பூண்டு பால் குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரத்திலே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஒரு 100% ரிலீஃப் கொடுக்கக்கூடியது இந்த சியாட்டிகா பிரச்சனைனால அவதிப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அல்டர்னேட்டிவா என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூமரிக் மில்க், மஞ்சள் பால், மஞ்சள் கலந்த பாலும் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாள் பூண்டு பால் குடிக்கலாம், ஒரு நாள் மஞ்சள் பால் குடிச்சிட்டு வரலாம். இப்படி ரெண்டையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வரும்போது இந்த சியாட்டிகா பிரச்சனையிலிருந்து 100% க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சியாட்டிகா நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 மற்றும் விட்டமின் D வந்து இந்த சியாட்டிகா நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியமான சத்துன்னு கூட சொல்லலாம். இந்த விட்டமின் B12 எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் B12 இருக்குது. எந்தெந்த உணவுகள்லாம் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்சிப்பிகள், ஈரல் வகைகள், உதாரணமாக மட்டன் லிவர், சிக்கன் லிவர், பீஃப் லிவர், இதிலெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து விட்டமின் B12 வந்து இருக்குது. வேறு இதிலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ், மீட், எக், இதிலெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து விட்டமின் B12 வந்து அடங்கியிருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எதுலலாம் விட்டமின் B12 அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள், பால், தயிர், சீஸ், இதிலெல்லாம் வந்து விட்டமின் B12 வந்து இருக்குது. சோயா பாலில் வந்து அதிக அளவில் வந்து விட்டமின் B12 இருக்குது. இந்த உணவுகளெல்லாம் டெய்லியும் சாப்பிட்டு வரும்போது இந்த சியாட்டிகா நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதே மாதிரி விட்டமின் D வந்து ரொம்பவே அவசியம். இது வந்து நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது. சன்லைட்டில் இருந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சன்லைட்டில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சன்லைட்டில் நிற்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். விட்டமின் D3 சேஷேஸ் வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு வரலாம். சியாட்டிகா நரம்பு இழுத்தல் பிரச்சனை அப்படின்னா என்ன, அதை குணமாக்குறது எப்படி, அதை கம்ப்ளீட்டாக எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலே பார்த்து அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ